ஹலோ கேண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட விஜயகாந்த் சார் இப்போ இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து வலம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து அவர் சமாதியை வந்து நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய தொண்டர்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ரசிகர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற வரிசையில் நிறைய ஜீவராசிகள் பார்த்துட்ருக்கு அப்படின்ற ஒரு சில சமூக வலைத்தளங்களை ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும் வீடியோ பற்றி ரொம்பவே பரபரப்பாக பேச்சுகள் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து விஜயகாந்த் சாரோட சமாதியில் அவர் ஒரு முருகர் பக்தர் அப்படின்றதுனால அவருக்கு வந்து ஒரு மயில் வந்து அங்கே தென்பட்டுருக்கு. அது வந்து அங்கே தோகையை விரித்து வந்து நடனம் ஆடினதாகவும், அங்கே இருக்க ஒரு சில விஷயங்களை வந்து குத்தி குத்தி சாப்பிட்டுட்டு அது வந்து அப்படியே பறந்து போயிட்டதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. என்னப்பா சொல்கிறீங்கன்னா, எஸ், இந்த வீடியோஸை வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் நிறைய வந்து நெட்டிசன்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னப்பா இது, இவரோட சமாதிக்கு ஃபஸ்ட்டு கழுகு வந்தது, இப்போ பார்த்தா மயில் வந்திருக்கு, என்ன இது, இவர் வந்து உண்மையாகவே ஒரு தெய்வ பிறவிதானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு பாம்புகள்லாம் வந்து அவரோட சமாதிக்கு வந்து பார்த்ததாகவுமே ஒரு சில தகவல்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவரோட ஃபோட்டோவை சுற்றி பாம்புகள் நின்னதாகவும், நைட் டைமில் வந்து பாம்புகள் அவரோட சமாதி மேலே முழுகவே வந்து தவிழ்ந்து போய்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அன்றைக்கே மாடு வந்திருந்தது. மாடு வந்து அங்கேருந்து பார்த்து தலையை ஆட்டிக்கிட்டு இருந்ததாகவும், கொஞ்சம் நேரம் ஏதோ வந்து சொல்ல முயற்சி பண்ணுறதாகவும், கழுகுகள் வந்து அவரோட ஊர்வலத்தப்பவே வந்து சுற்றி வந்து வானத்தில் வட்டமிட்டதாகவும், இப்போ வந்து இந்த மயிலோட பிரச்சனையும் வந்து வந்துட்டுருக்கு. என்ன இது, எல்லா ஜீவராசியும் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு, இவர் உண்மையாகவே ஒரு தெய்வ பிறவிதானா, இவரோட ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிடுச்சு அப்படின்ற அறிகுறியை தான் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து இப்போ எல்லாருக்குமே ரொம்பவே வந்து ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஒரு மனிதனுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம், இது வரைக்கும் யாருக்குமே நடந்ததே கிடையாது. முதல்ல வந்து விஜயகாந்த் சாருக்கு தான் நடக்கும்போது அப்படின்னும் போது என்ன இது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சிக்குரிய தகவலாக தான் இருந்துகிட்டு இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்பக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது தான் தெரியல. பட் நெட்டிசன்களால் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.